வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நியாயமா அது. வேதாளம் சொல்லும் கதை. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மணிபுர மன்னன் கஜபுர மன்னனின் சிற்றரசன். மணிபுரம் சிறிய நாடாயினும் வளம் மிகுந்தது. செழிப்பான வயல்களையும் தாது பொருட்களையும் கொண்டு அந்த நாடு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. எனவே கஜபுர மன்னன் அதனை பாதுகாத்தும் அதன் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவி வந்தான். இந்த செழிப்பான மணிபுரத்தின் மீது வீரபுர மன்னன் ஒரு கண் வைத்திருந்தான். ஒரு நாள் திடீரென படையெடுத்து வந்து அதனை கைப்பற்றியும் விட்டான். இதை கண்ட கஜபுர மன்னன் திகைத்தான். மணிபுரத்தை காப்பது தன் கடமை என கருதினாலும் வீரபுர மன்னனை எதிர்க்கும் அளவிற்கு அவனிடம் படையில்லை. எனவே தன் அமைச்சரின் யோசனையின் பேரில் சிங்கபுர மன்னனான கேசவர்மனின் உதவியை நாடினான். கேசரிவர்மன் கஜபுர மன்னனின் நெடுநாளைய நண்பன், நேர்மையானவன், அநியாய வழிக்கு போகாதவன் என்று பெயர் பெற்றவன். எனவே அவன் கஜபுர மன்னனுக்கு உதவுவது தன் கடமை என கருதி தன் படையோடு கஜபுரத்திற்கு வந்தான். இரு படைகளும் சேர்ந்து வீரபுரத்தை தாக்கின. கடும் போர் நிகழ்ந்தது. முதல் நாள் போர் முடிந்ததும் வீரபுரத்திற்கே வெற்றி ஏற்படும் போல் இருந்தது. இதை கண்ட கேசரிவர்மன் என்ன செய்வதென்று யோசிக்கலானான். அப்போது கஜபுர மன்னன் சிங்கபுர மன்னனிடம் ஒரு தந்திர வழியை கூறி வெற்றி பெற திட்டம் வகுத்தான். கேசரிவர்மனும் அதன்படி நடப்பதாக கூறி வீரபுர மன்னனோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு தன் படைகளை அழைத்து கொண்டு சென்றான். வீரபுர படைகள் அன்றிரவு கவலையற்று வெற்றி விழா கொண்டாடி குறித்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்த போது தன் படைகளை அழைத்து சென்ற கேசரிவர்மன் திரும்பி வந்தான். அவன் தன் படைகளோடு கஜபுர படைகளை சேர்த்து கொண்டு வந்து வீரபுர படைகளை தாக்கினான். அதில் வீரபுர வீரர்கள் பலர் மடிய வீரபுர மன்னனும் சிறைப்பட்டான். மணிபுரம் விடுதலை அடைந்தது. கஜபுர மன்னன் கேசரிவர்மனுக்கு தன் நன்றியை தெரிவித்தான். அவனும் தன் படைகளோடு தன் நாட்டிற்கு திரும்பினான். வேதாளம் இக்கதையை கூறி, மன்னனே, கேசரிவர்மன் நேர்மையானவன், நியாய வழியில் செல்பவன். அவன் வீரபுர மன்னனை தாக்கிய விதம் சரியா, அநியாயமானதா? இக்கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது. விக்கிரமனும் கேசரிவர்மன் மணிபுரத்தை காப்பது தன் கடமை என கருதினான். ஏனெனில் கஜபுர மன்னன் அவனது நண்பன் மணிபுர மன்னன் கஜபுர மன்னனின் சிற்றரசன். எனவே கேசரிவர்மன் மணிபுரத்தை காப்பாற்றி தன் நண்பனுக்கு உதவவே வந்தான். அது நியாயமானதே. போரில் வெற்றி பெற அதற்கான வழி செய்ய வேண்டும். தன் கடமையை செய்யாவிட்டால் அது அநியாயமே என கருதியதாலே வெற்றி பெற கஜபுர மன்னன் கூறிய யோசனையை சரி என கேசரிவர்மன் ஏற்றான். அதன்படி பின்வாங்குவது போல போய் பிறகு தாக்கினான். எனவே அவன் செய்தது சரியே, அநியாயம் அல்ல என்றான். விக்கிரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த உடலோடு வேதாளம் உயரக் கிளம்பி மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது. இளமையாய் இருக்க, எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். ஆனா ஒரு விஷயம் மட்டும், இது எனக்கு நடக்கப்படாதுன்னு எல்லோருமே ஆசைப்படுறோம். அது என்ன விஷயம்? வயசாகிற விஷயம்தான். வயசாக கூடாதுன்னு தான் நம்ம ஆசை. ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல உள்ள விஷயம் இல்ல. ஆனா ஒண்ணு, வயசானாலும் இளமையா இருக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. சரி, ரொம்ப நாளைக்கு இளமையாவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு என்ன வழி? நிபுணர்கள் இதுக்குன்னு சில யோசனைகளை சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், உடம்பு குண்டாகாம பாத்துக்கணும். உடம்பு அளவா இருக்கிறவங்க உற்சாகமா இருக்காங்க. உடம்பு பெருசா இருந்தா சக்கரை வியாதி, இதய நோய் இதெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். சரி, உடம்பை எப்படி குறைக்கிறது? சில பேர் இதுக்காக கலோரிய குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கொழுப்பை குறைக்கணும், அதுதான் முக்கியம். உடற்பயிற்சியும் வேணும். பட்டாணி, பருப்பு, தானிய வகையெல்லாம் சாப்பிடலாம். விட்டமின் இ, சி, ஏ மூணும் அவசியம் தேவை. மஞ்சள் கலரா இருக்கிற பழங்கள், காய்கறில பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இருக்கு.
மாம்பழம், பப்பாளி, கேரட், கீரை வகை தாராளமா சாப்பிடணும். உடம்பு, தசை, எலும்பு நல்லா இருக்க புரோட்டீன் தேவை. ஆனா அது அதிகமா போனா மந்தமா, கனமா ஃபீல் பண்ணுவோம். வயசான காலத்துல அதிகமா வெயில்ல அலைய வேணாம். போதுமான தூக்கம் வேணும். தூக்கம் குறைஞ்சா டல்லா ஆயிடுவோம். இந்த உலகத்துல வயசான பிற்பாடும் ரொம்ப சௌக்கியமா, சந்தோஷமா பல பேர் இருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம். அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறதில்ல. தானா ஏதாவது தொண்டு, தோட்ட வேலை இது மாதிரி ஏதாவது செய்யறவங்களா இருக்காங்களாம். இப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமான ரத்தம் மூளைக்கு போகுது. அவங்கள சுறுசுறுப்பா இருக்க வைக்குது. புத்தி கூர்மையா இருந்தா அவங்க ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருப்பாங்களாம். நிறைய டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூ வில் ஸ்டே யங் இஃப் யூ திங்க் யங். இளமை எண்ணங்கள் உங்களை இளமையாக வாழ வைக்கும். 40 வயசு ஆன உடனே நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கப்படாது. வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி 60 வயசுக்கு மேல இனிமேதான் எனக்கு வாழ்க்கையே ஆரம்பம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எப்பவும் இளமை எண்ணத்தோட இருக்க பழகிக்குங்க சார். அப்படி இருக்க பழகிட்டா உங்களுக்கு வயசாகிற களைப்பே வராது. மூச்சு இழுத்து விடுறது நுரையீரலுக்கு நல்ல பயிற்சி. முடிஞ்ச அளவுக்கு காத்த உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஒருத்தர் தன்னோட 70 வயசுல இப்படி செஞ்சுக்கிட்டு அதே நேரம் புகைப்பிடிக்கிற பழக்கத்தையும் விட்டுடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துட்டா அவரோட நுரையீரல் 40 வயசுக்காரருக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா. சோம்பல், தளர்ச்சி இருக்காதான். வயசான நாம களைப்பா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்புல ஆக்சிஜன் குறையிறது தான். நுரையீரல் நல்லா இருந்தா இந்த குறை வராது. அதனால முதுமையை நீங்க வெல்லணுமா அப்படின்னா சத்தான உணவு, தவறாத உடற்பயிற்சி, நல்ல மனநிலை இது 3 அவசியம். ஒரு கடற்கரையில 3 தாத்தாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். தங்களோட இளமையின் ரகசியம் என்னங்கறத பத்தி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர்ல கொஞ்சம் இளமையா தெரிஞ்ச ஒருத்தர் அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்தே சிகரெட் குடிக்கிறது இல்ல. அதனாலதான் இப்ப நான் இப்படி இருக்க முடியுதுன்னார். அப்படின்னா இப்ப உங்க வயசு என்னன்னு கேட்டார் அடுத்தவர். 80 முடிஞ்சு 81 ஆரம்பம்னார் அவர். இன்னொரு தாத்தா சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்தே சிகரெட்டும் குடிக்கிறது இல்ல, மதுவும் அருந்துறதில்ல. அதனாலதான் இப்ப நான் இப்படி இருக்க முடியுதுன்னார். உங்க வயசு என்னன்னு கேட்டாங்க மத்தவங்க. 90 முடிஞ்சு 91 ஆரம்பம்னார். கடைசியா 3வது தாத்தா சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்தே சிகரெட்டு குடிப்பேன், மது அருந்துவேன், மாமிசம் சாப்பிடுவேன், எதுவும் தள்ளுபடி இல்ல. அதனாலதான் இப்ப நான் இப்படி இருக்கேன்னார். மத்த 2 பேருக்கும் ஆச்சரியம். அப்படின்னா இப்ப உங்க வயசு என்னன்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப நிதானமா, இப்பதான் 40 முடிஞ்சு 41 ஆரம்பம் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.